அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேற் சார்பாக வணக்கத்தை தெரிவிப்பதோடு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை மனமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுவதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் உதவுங்கள். இவரிடம் அதாவது 2020 காப்புதா சாதாரணதர பரீட்சை எழுத உள்ள மாணவர்களின் கணித பாட அடைவு மட்டத்தை உயர்த்துவதற்காக கிளிநொச்சி கல்வி வலயத்தின் கணித பிரிவால் வெளியீடு செய்யப்பட்ட கணித சிறகுகள் வெளியீடு ஒன்றிலிருந்து பரீட்சையின் போது வினாவப்படும் மாதிரி வினாக்கள் சிலவற்றை இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம். சதவீதம் தொடர்பாக பகுதி ஒன்றில் வினாவப்படுகின்ற சில வினாக்களுக்கு விடையளிக்கும் முறையினை இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம். முதலாவது வினாவை காட்சித் திரையில் அவதானித்திருப்பீர்கள். அவற்றுக்குரிய விடை எவ்விதம் அமையும் என்பதனை அவதானியுங்கள். மாத வட்டி 5 வீதம் எனவும் கடன் தொகை 5000 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 4 மாதங்களின் பின்னர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை அல்லது செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு என வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாத வட்டி வீதம் 5 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 100ல் 5. கடன் தொகை 5000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 5000 ரூபா தர 4 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே 4 மாதங்களுக்குரிய வட்டியை காண வேண்டும். வட்டியுடன் கடனாக பெறப்பட்ட தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே 5000 ரூபாயை வீதம் கூட்ட வேண்டும். இனி 100ஆல் சுருக்குவோம். 100ஆல் சுருக்கினால் 50 தர 5, 50ஐ 5ஆல் பெருக்கி வரும்படியை 4ஆல் பெருக்கி அதனுடன் வரும்படியே 5000ஐ கூட்ட வேண்டும். 5000உடன் கூட்ட வேண்டும். ஆகவே 5ஆல் 5ஐ பெருக்கினால் 25, அதாவது 250. 250ஐ 4ஆல் பெருக்கினால் 1000. 4 மாதங்களுக்குரிய வட்டி 1000 ரூபா. கடனாக பெறப்பட்ட தொகை 5000 ரூபா. ஆகவே வட்டியுடன் கடனாக பெறப்பட்ட தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே 1000உடன் 5000ஐ கூட்டினால் 6000 ரூபா. அதாவது 5 வீத மாத வட்டிப்படி ரூபா 5000ஐ கடனாக பெற்று 4 மாதங்களின் பின்னர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை 6000 ரூபா ஆகும். இரண்டாவது வினா, 8 வீத ஆண்டு வட்டிக்கு ரூபா 12000ஐ கடனாக பெற்ற ஒருவர் 2 வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவென வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 2 வருடத்துக்கான வட்டி தொகையை காண வேண்டும். அதாவது 100க்கு ஆண்டு வட்டி வீதம் 8. ஆகவே 100ல் 8. கடனாக பெறப்பட்ட தொகை 12000 ரூபா. ஆகவே 12000 2 வருடங்களுக்கு வட்டியாக செலுத்த வேண்டிய தொகை வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே தர 2 என எழுதிக்கொள்வோம். இனி 100ஆல் சுருக்குவோம். 100ஆல் சுருக்கினால் ஒரு முறை, 12000ஐ 100ஆல் சுருக்கினால் 120 முறை. ஆகவே 8 தர 120 தர 2 என இவ்வாறு எழுதிக்கொள்வோம். இனி 2ஆல் 8ஐ பெருக்கினால் 16, 16 தர 120. இனி 120ஐ 16ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 0ஐ இவ்வாறு எழுதிக்கொள்வோம். 12ஆல் 6ஐ பெருக்கினால் 12 72, 2 எழுதி 7 மீதி. 12ஆல் 1ஐ பெருக்கினால் 12, 12உடன் 7ஐ கூட்டினால் 19. அதாவது 8 வீத ஆண்டு வட்டிப்படி ரூபா 12000ஐ கடனாக பெற்றால் 2 வருடங்களின் பின்னர் வட்டியாக செலுத்த வேண்டிய தொகை 1920 ரூபா ஆகும். மூன்றாவது வினாவை காட்சித் திரையில் அவதானியுங்கள். மூன்றாவது வினா, ரூபா 50000க்கு 3 வருட வட்டி 15000 எனின் வட்டி வீதம் யாதென வினாவப்பட்டிருக்கின்றது. அதாவது 50000 ரூபாய் கடனாக பெற்றால் 3 வருடங்களின் வட்டியாக 15000 ரூபாய் செலுத்தப்படுகிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே கடன் தொகை 50000 ரூபா தர வட்டி வீதம் எங்களுக்கு தெரியாது. தர 100ல் x தர 3 வருடம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தர 3 என எழுதிக்கொள்வோம். இது 15000 ரூபாவுக்கு சமன். ஆகவே சமன் 15000 என எழுதிக்கொள்வோம். இனி 50000க்கு 100ல் x தர 3 வருடம் என்பதனால் தர 3 என எழுதியிருக்கின்றோம். சமன் 15000. ஆகவே 15000க்கு சமப்படுத்தி எழுதியிருக்கின்றோம். இனி 100ஆல் வகுத்துக் கொள்வோம். 100ஆல் 100ஐ வகுத்தால் ஒரு முறை, 50000ஐ 100ஆல் வகுத்தால் இவ்விதம் 2 பூஜ்ஜியங்களை மேலும் கீழும் சுருக்க முடியும். 500ஐ 3ஆல் பெருக்கினால் 1500, எக்ஸால் பெருக்கினால் 1500x சமன் 15000 என இவ்வாறு எழுதிக்கொள்வோம். இனி 1500xஐ சமன் 15000 என பெற்றிருக்கணும். 1500ஆல் இருபக்கம் வகுக்க வேண்டும். 1500xஐ 1500ஆல் வகுத்தால் x சமன்
15,500 ஆள் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்தால் 10. அதாவது 50,000 ரூபாவை கடனாக பெற்று 3 வருடங்களின் பின்னர் 15,000 ரூபாவை வட்டியாக செலுத்தி இருந்தால் அறவிடப்படுகின்ற வட்டி வீதம் 10 ஆகும். அறவிடப்படுகின்ற வட்டி வீதம் 10 ஆகும். 4வது வினாவுக்கு செல்வோம். 4வது வினாவை காட்சி திரையில் அவதானியுங்கள். ரூபா 25,000 ஆண்டு வட்டி 15 வீதத்திற்கு கடனாக பெற்ற ஒருவர் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் 36,250 ரூபாவினை செலுத்தி கடனில் இருந்து விடுபடுகின்றார் எனின் அவர் கடனாக செலுத்தி முடிக்க எடுத்த காலத்தை காண்க என வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே கடனை செலுத்தி முடிப்பதற்கு எடுக்கும் காலத்தை நாங்கள் காண வேண்டும். கடனை செலுத்தி முடித்து எடுக்கும் காலத்தை காண்பதற்கு முதலில் 25,000 ரூபாவுக்கு ஒரு வருடத்திற்கான வட்டி எவ்வளவென காண வேண்டும். ஆகவே ஒரு வருடத்திற்கான வட்டி சமன் 100ல் 15 வீதம் என தரப்பட்ட 100ல் 15 தர 25,000 ரூபாய் என இவ்வாறு எழுதுவோம். இனி 100ஆல் சுருக்கினால் 15 தர 250, 15 250ஆல் பெருக்க வேண்டும். 15 250ஆல் பெருக்கினால் 3,750. அதாவது 15 தர 250 சமன் 3,750. அதாவது 25,000 ரூபாவுக்கு 15 வீத வட்டிப்படி ஒரு வருடத்திற்கான வட்டி 3,750. இனி அவர் வட்டியா செலுத்திய தொகையை காண வேண்டும். வட்டியா செலுத்திய தொகையை காண்பதற்கு திருப்பி செலுத்திய மொத்த தொகையிலிருந்து கடனாக பெறப்பட்ட தொகையை கழிக்க வேண்டும். அதாவது திருப்பி செலுத்திய மொத்த தொகைக்கும் கடனாக பெறப்பட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் செலுத்திய வட்டியாகும். ஆகவே செலுத்திய வட்டி தொகை சமன் திருப்பி செலுத்திய தொகை 36,250 இருந்து கடனாக பெறப்பட்ட தொகை 25,000 இவ்வாறு கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் 36,250 இருந்து 25,000 கழித்தால் 11,250 ரூபா. அதாவது அவர் வட்டியாக செலுத்திய தொகை 11,250 ரூபா. இனி கடனை செலுத்துவதற்கு எடுத்த காலத்தை காண வேண்டும். கடனை செலுத்துவதற்கு எடுத்த காலத்தை காண்பதற்கு ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகையால் 11,250ஐ 3,750ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே திருப்பி செலுத்த எடுத்த காலம், அதாவது கடனை திருப்பி செலுத்துவதற்கு எடுத்த காலம் சமன் 11,250 ரூபாவை நாங்கள் ஒரு வருடத்துக்கான வட்டித்தொகை, அதாவது 3,750 ரூபாவால் வகுக்க வேண்டும். மேலும் கீழும் ஒரு பூஜ்ஜியத்தை இவ்வாறு நாங்கள் வெட்டி கொள்ள முடியும். அதாவது 10ஆல் சுருக்குவதனை மேலும் கீழும் பூஜ்ஜியத்தை இவ்வாறு சுருக்க முடியும். 1,125ஐ 375ஆல் வகுத்தால் 3. ஆகவே கடனை திருப்பி செலுத்துவதற்கு எடுத்த காலம் 3 வருடங்கள் ஆகும். 5வது வினாவை காட்சி திரையில் அவதானியுங்கள். 8 வீத ஆண்டு கூட்டு வட்டிக்கு ரூபா 10,000 கடனாக பெற்ற ஒருவர் 2 வருட முடிவில் கடனில் இருந்து விடுபட செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவென வினாவப்பட்டிருக்கின்றது. இங்கு 8 வீத கூட்டு வட்டி என கூறப்பட்டிருப்பதனால் 100 ரூபாவை கடனாக பெற்ற ஒருவர் ஒரு வருட முடிவில் திருப்பி செலுத்தும் மொத்த தொகை 108 இருக்கும். ஆகவே 100ல் 108 என எழுதிக் கொள்வோம். தர 2 வருடம் என குறிப்பிடப்பட்டிருப்பதனால் அடுத்த வருடம் 100 ரூபாய் கடனாக பெற்றிருந்தால் 108 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே 100ல் 108 என இவ்வாறு எழுத முடியும். ஆகவே 100ல் 108 தர 100ல் 108 தர கடனாக பெறப்பட்ட தொகை 10,000 ரூபாய். ஆகவே தர 10,000 ரூபாய் என இவ்வாறு எழுதிக் கொள்வோம். இனி 100ல் 108 தர 100ல் 108 தர 10,000 என இவ்வாறு எழுதிக் கொள்வோம். இனி நாங்கள் 100ஆல் சுருக்குவோம். 100ஆல் 10,000 சுருக்கினால், அதாவது மேலுங்களும் 2 பூஜ்ஜியங்களை நீக்க முடியும். அவ்வாறு மற்ற 100ஆல் 100ஐ வகுத்தால் ஒரு முறை. இனி நாங்கள் 108ஐ 108ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 108 தர 108 என இவ்வாறு எழுதிக் கொள்வோம். வருட முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண முடியும். ஆகவே 108 தர 108ஐ நாங்கள் 100 சக 8 என இவ்வாறு எழுதிக் கொள்வோம், பெருக்குவதற்கு இலகுவாக இருப்பதற்காக. இனி 108ஐ 100ஆல் பெருக்கினால் 10,800. அடுத்து சக 108ஐ 8ஆல் பெருக்க வேண்டும். 8ஐ 8ஆல் பெருக்கினால் 64. இங்கு 0 அமைவதனால் 64ஐ அவ்வாறு எழுதிக் கொள்வோம். இனி 8ஆல் 1ஐ பெருக்கினால் 8. இனி 10,800உடன் 864ஐ கூட்ட வேண்டும். 10,800உடன் 864ஐ கூட்டினால் 4, 0உடன் 6ஐ கூட்டினால் 6, 8உடன் 8ஐ கூட்டினால் 16, 0 என்பதனால் நாங்கள் 0உடன் 1ஐ கூட்டினால் 1. ஆகவே 11,664 ரூபாய். அதாவது 10,000 ரூபாவை
8 வீத கூட்டு வட்டிக்கு கடனாக பெற்றால் 2 வருடங்களின் பின்னர் திருப்பிச் செலுத்த வேண்டிய தொகை 11,664 ரூபா ஆகும். திருப்பிச் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 11,664 ரூபா ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நீங்கள் பயன்பெறுவதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பெறுவதற்கு உதவுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.